309 ரன்கள் குவிப்பு. சவுத் ஆப்பிரிக்கா அணியை தனி ஆளாக சூறையாடி கடந்த 3 போட்டிகளுக்கும் சேர்த்து மாத்து ஒரே போட்டியில் கணக்கை தீர்த்த அபிஷேக் சர்மா இந்த ஒரே போட்டியில் நேரடி ஃபைனலுக்கு செல்லும் இந்திய அணி. T20 உலகக்கோப்பை வரலாற்றில் நம்பர் 1 மேட்சாக மாறிய இந்த ஒரு மேட்ச், அதாவது நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடர் என்பது இப்போது குரூப் சுற்றுகள் கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டது. இதற்கு பிறகு சூப்பர் 8 சுற்றுகள் தான் நடைபெற இருக்கிறது. இதில் நம்முடைய இந்திய அணியை பொறுத்தவரையில் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்பாக நடைபெற்ற குரூப் சுற்றுகளில் சூப்பராக விளையாடி அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் நம்பர் 1 இடத்தை பிடித்து இப்போது சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறிவிட்டது. அதேபோல இந்திய அணிக்கு பரம எதிரியாக கருதப்படும் பாகிஸ்தான் அணியும் சிறப்பாக விளையாடியிருக்கிறது. இந்திய அணியிடம் மட்டும்தான் ஒரு போட்டியில் தோல்வியடைந்திருக்கிறது. ஆனாலும் கூட பாகிஸ்தான் அணி 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டது. இதேபோல சூப்பர் 8 சுற்றுக்கு மற்ற எந்தெந்த அணிகள் தகுதி பெற்றுள்ளது என்று பார்த்தால், இந்தியா பாகிஸ்தான் அணிகளை தவிர்த்து ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து போன்ற அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இதில் சூப்பர் 8 சுற்றை பொறுத்தவரையில் 4 அணிகளாக பிரிந்துதான் விளையாட இருக்கிறது. இத்தகைய பிரிவில் இந்தியா, ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட 4 அணிகள் ஒரு பிரிவாகவும், அதேபோல பாகிஸ்தான், இலங்கை, இங்கிலாந்து, நியூசிலாந்து உள்ளிட்ட இந்த 4 அணிகள் ஒரு பிரிவாகவும் விளையாட இருக்கிறது. இந்த 2 பிரிவுகளில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளோடு ஒவ்வொரு முறை மோத வேண்டும். அப்படி பார்த்தால் ஒவ்வொரு அணியும் 3 போட்டிகளில் விளையாடும். அப்படி விளையாடிய அந்த 3 போட்டிகளில் இறுதியில் எந்த அணிகள், அதாவது எந்த 2 அணிகள் அந்தந்த பிரிவில் முதல் 2 இடத்தில் இருக்கிறதோ, புள்ளிப்பட்டியலின் கணக்கின்படி முதல் 2 இடத்தில் இருக்கிறதோ அந்த அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். அப்படியானால் அடுத்த சுற்றுக்கு முதல் பிரிவில் 2 அணிகளும் 2வது பிரிவில் 2 அணிகளும் முன்னேறும். அப்படி முன்னேறிவிட்டால் அடுத்ததாக நாக் அவுட் சுற்று நடைபெறும். இந்த நாக் அவுட் சுற்றில் மொத்தமாக 4 அணிகளும் பங்கு பெறும். இதில் 2 அணிகளாக பிரிந்து ஒவ்வொரு போட்டி நடைபெறும். இதில் வெற்றி பெறும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். அப்படி பார்த்தால் தற்போது நடைபெறும் இந்த சூப்பர் 8 சுற்றில் 2வது பிரிவில் இருக்கும் பாகிஸ்தான் அணி ஒருவேளை சூப்பர் 8 சுற்றின் முடிவில் முதல் 2 இடத்தை பாகிஸ்தான் அணி பிடித்துவிட்டால், அதாவது முதல் 2 இடத்தில் ஏதேனும் ஒரு இடத்தை பாகிஸ்தான் அணி பிடித்துவிட்டால் நாக் அவுட் சுற்றில் இந்திய அணியோடு மோதும் இன்னொரு வாய்ப்பும் கிடைக்கும். ஆகவே இதே உலகக்கோப்பை தொடரில் இன்னொரு முறை பாகிஸ்தான் அணியை கதற விடுவதற்கு இந்திய அணிக்கு சிறப்பான வாய்ப்பு ஒன்று காத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இத்தகைய சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுமா என்ற சந்தேகம் என்பது உங்களுக்கு வரவே கூடாது. ஏனென்றால் இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த உலகக்கோப்பை தொடர் முழுவதும் சிறப்பாகவே விளையாடி வருகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் 2 காரணங்கள். ஒன்று, இந்த உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது. அதாவது இந்தியா மற்றும் இலங்கையில் வைத்து நடைபெற்று வருகிறது. ஆகவே இந்திய அணிக்கு இது கூடுதல் பலமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் தற்போது இருக்கும் இந்திய T20 அணி என்பது பலம் வாய்ந்த அணியாகத்தான் இருந்து வருகிறது. அதுவும் அபிஷேக் சர்மா போன்ற அதிரடி மன்னன் கடந்த 3 போட்டிகளிலும் முட்டை ரன்கள் எடுத்த போதும் கூட இந்திய அணி சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகையால் இந்திய அணியின் பேட்டிங் வரிசை என்பது ஒரு பேட்ஸ்மேனை நம்பி மட்டுமே இல்லை என்பதை மீண்டும் இந்திய அணி நிரூபித்து கொண்டே இருக்கிறது. இதற்கு முன்பு இந்த T20 உலகக்கோப்பை குரூப் சுற்றுகளில் நடைபெற்ற போட்டிகளில் ஒரு போட்டியில் இசான் கிசான் சிறப்பாக விளையாடியிருக்கிறார். இன்னொரு போட்டியில் ஹார்திக் பாண்டியா சிறப்பாக விளையாடியிருந்தார். மற்றொரு போட்டியில் சூரியகுமார் யாதவ் சிறப்பாக விளையாடியிருந்தார். அதனைத் தொடர்ந்து கடைசியாக நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சிவம் தூபே சிறப்பாக பேட்டிங் செய்திருந்தார். ஆகவே இப்படியாக ஒவ்வொரு போட்டிகளிலும் ஏதேனும் ஒரு பேட்ஸ்மேன் தாறுமாறாக விளையாடி விடுகிறார். இதுதான் இந்திய அணியின் மிகப்பெரிய பலமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் இப்போது இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திர பேட்ஸ்மேனாக திகழும், அதே சமயம் தற்போது உலகின் நம்பர் 1 T20 பேட்ஸ்மேனாக இருக்கும் அபிஷேக் சர்மா மட்டும்தான் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்து வருகிறார். ஆனால் இப்போது இவரும் ஃபார்முக்கு திரும்பிவிட்டார் என்று சொல்வதை விட வெறித்தனமான ஃபார்முக்கு திரும்பிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த சூப்பர் 8 சுற்றில் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான இந்த ஒரு போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய நம்ம அபிஷேக் சர்மா
கடந்த 3 போட்டிகளுக்கும் சேர்த்து மாத்து இந்த ஒரு போட்டியில் மொத்தமாக ரன்களை குவித்து விட்டார். அவங்க இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா பேட்டிங் செய்ய களமிறங்கி இவர் எதிர்பார்த்தது போலவே போட்டியின் முதல் ஓவரில் ஒரு சிக்ஸரை பறக்கவிட்டு அடுத்தடுத்த ஓவர்களிலும் சிக்ஸர்கள் பவுண்டரிகள் என அடித்து துவைத்து வெறும் 49 பந்துகளில் 188 ரன்கள் வரை குவித்து மிகப்பெரிய உலக சாதனை ரன் குவிப்பை செய்திருந்தார் அபிஷேக் சர்மா. அதாவது T20 போட்டிகளில் 30 ரன்களை ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துவிட்டாலே அது 50 ஓவர் போட்டியை ஒப்பிடும்போது அரை சதத்திற்கு சமமாகும். அப்படி பார்த்தால் இந்த T20 போட்டியில் அபிஷேக் சர்மா எடுத்த இந்த 188 ரன்கள் என்பது 50 ஓவர் போட்டியை கணக்கிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 300 ரன்களுக்கும் அதிகமான ரன்களுக்கு சமமாகும். அப்படி ஒரு அதிரடியை இந்த போட்டியில் செய்திருந்தார் அபிஷேக் சர்மா. அதுவும் இந்த T20 உலகக்கோப்பையில் இதற்கு முன்பு நடைபெற்ற குரூப் சுற்றுகளில் இவர் களமிறங்கிய 3 போட்டிகளிலும் ஒரு ரன் கூட எடுக்காமல் அனைத்து போட்டிகளிலும் ரன்கள் ஏதும் எடுக்காமல் 0 ரன்களில் இவரது விக்கெட்டை இழந்து வந்தார். அப்படி இருக்கும்போது அதற்கு சேர்த்து மாத்து இந்த ஒரு போட்டியில் மொத்தமாக ரன்களை வாரி குவித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இவரை தொடர்ந்து இந்த போட்டியில் ஹார்திக் பாண்டியாவும் ஓரளவுக்கு சிறப்பாகவே விளையாடியிருந்தார். இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 309 ரன்கள் வரை குவித்து உலக சாதனை படைத்தது. பின்னர் இந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணியை வெறும் 158 ரன்களில் சுருட்டி இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. என்ன ஒன்று, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிராக சூப்பர் 8 சுற்றில் நடைபெற இருக்கும் போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் தான் இந்திய அணி இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடியிருந்தது. ஆனாலும் கூட எது எப்படியோங்க, நம்முடைய அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு வந்துவிட்டார் என்பதுதான் இந்த போட்டியில் உள்ள சிறப்பான விஷயமே. ஆகவே இதே போல ஒரு ஆட்டத்தை இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான அதிகாரப்பூர்வ போட்டியிலும் வெளிப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் இதுவரை ஃபார்மில் இல்லாத அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு திரும்பிவிட்டார் என்பது மட்டும்தான் இந்த போட்டியில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த சூப்பர் 8 சுற்றை பொறுத்தவரையில் இந்திய அணி மற்ற அணிகளான சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே போன்ற அணிகளை எளிதாக வீழ்த்திவிடும் என்றுதான் கிரிக்கெட் விமர்சகர்களும் கூறி வருகின்றனர். ஆகவே இந்த சமயத்தில் அபிஷேக் சர்மாவும் ஃபார்முக்கு திரும்பி இருப்பது என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய கூடுதல் பலமாகத்தான் பார்க்கப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு இன்னிங்ஸை பற்றியும் குறிப்பாக அபிஷேக் சர்மா இப்படியாக மீண்டும் ஃபார்முக்கு திரும்பியதை பற்றியும் இதே போல ஒரு ஆட்டத்தை அதிகாரப்பூர்வ போட்டியிலும் வெளிப்படுத்தி இந்திய அணிக்கு சிறப்பான வெற்றியை பெற்றுக் கொடுப்பாரா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.